இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது என்பது நமக்கு தெரியும். அதில் பூமி, அதாவது மண் தத்துவத்தை பிரதிபலிக்கும் கோயில் எது தெரியுமா? அதுதான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி ஸ்தலம். சிதம்பரம் ஆகாயம், திருவண்ணாமலை அக்னி, திருவனங்காவல் நீர், காலாஸ்திரி காற்று, காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பூமி. இந்த 5இல் பூமி தத்துவத்திற்காக ஒரே ஸ்தலம் இதுதான். இந்த ஸ்தலம் மண் லிங்கமாக வழிபடும் சிவபெருமான் இங்குள்ள சிவலிங்கம் ஆகும். மண்ணால் உருவாக்கப்பட்ட இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது கிடையாது. ஏனென்றால் நீர் ஊற்றினால் மண் கரையும் என்பதால். சந்தனம் மட்டும் பூசப்படும் இந்த ஸ்தலம் இந்த கோவிலில் மிகப்பெரிய அதிசயம். 1000 ஆண்டுகள் பழமையான மாமரம் இந்த கோயிலில் இருக்கிறது. இந்த மரம் 3500 ஆண்டுகள் பழமையானது. ஒரே மரத்தில் இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு இந்த 4 விதமான மாங்காய்கள் காய்க்கும். இந்த 4 வேதங்களையும் குறிக்கும் என்றது அர்த்தம். மற்றும் இந்த ஸ்தலத்தில் காஞ்சி அம்மனின் தவம், பார்வதி தேவியின் சிவபெருமானை அடைய பூமியில் தவம் செய்த இடம் காஞ்சி. இந்த தவம் பயனாக சிவன் ஏகாம்பரேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். அதனால்தான் இந்த ஸ்தலம் பெண் சக்தி தாய்மைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கோவிலில் வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் தீரும், திருமண தடைகள் நீங்கும், வீடு, நிலம், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், மன அமைதி கிடைக்கும். இந்த உலகம் பூமியிலிருந்து தொடங்குகிறது. இந்த பூமியின் ஆதார சக்தியை உணர வைக்கும் ஒரே ஸ்தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நமக் சிவாய.